நான் என் ஊரை விட்டு போய் 5 வருஷம் ஆகுது. ஆனால் நான் இப்போ வர வேண்டிய சூழ்நிலை. ஹே கோல், நான் தான் ஸ்வீட் பேசுகிறேன். எப்படி இருக்கு ஸ்வீட்? என்ன விஷயம்? நம்ம அம்மா இருக்குல்ல, அது இறந்துருச்சு. போதும் போதும், அப்படியே காலம் மடக்கி முட்டி போடு. இப்போ அப்படியே ரோட்டில் குப்புற போடு. வரவேற்பு நல்லா இருக்கா? ஹெர்னாண்டஸ், இங்க பாருங்களேன் என்ன இருக்குதுன்னு. அது என்னோட பணம். ஒழுங்கு மரியாதை கொடுத்துருக்க. தம்ம ஓட்டின பணம்னு சொல்ற. ஓட்டுனதை நீ பாத்தியா? இவ ரொம்ப அத்துப்பா பேசுறானே. லத்திய வச்சு முட்டிய பேத்துருவோமா? நீ திரும்பவும் ஊருக்கு வந்ததுக்கு சந்தோஷப்படுறியாக்கா? எங்களை மறந்துக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? இந்த கிளார் அடிக்கிற மண்டையை அவ்வளோ சீக்கிரம் மறந்துட முடியுமா என்ன? கார்ல எடுத்து போட. அதான் போய்கிட்டு இருக்குல்ல, அப்புறம் என்ன? எப்பயும் குனிஞ்சே போட. எதுக்கு? இதுக்குதான். இங்க என்ன படமா காட்டுறாங்க? அச்சி கிளம்பு. என்னமோ ரெக்கார்ட் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான் பைத்தியக்காரன். என்னோட பேக்குங்க. என்னோட பேக் அந்த கார்ல போய்கிட்டு இருக்கு. உன்னோட அழகான குடும்பம் எப்படி இருக்குக்கா? எங்க அம்மாவோட இறுதி சடங்குக்கு வந்திருக்கேன். தெரியாத மாதிரி கேட்காத. ஆமா, என்ன பண்றது? எதுவும் நம்ம கையில இல்ல. சரி, தொழில எப்படி போதா? எதுவும் இல்லை, அதெல்லாம் கைவிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ நான் லிபர்ட்டி சிட்டியில் ஒரு நல்லவனா வாழ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். உன்னால எப்பவுமே நல்லவனா இருக்க முடியாதுடா. ஆஃபீஸை டர்ன் பண்ணி உங்க கையில் இருக்கிறது என்னது? பார்த்தா தெரியல, இது ஒரு கன் புலோஸ்கி. இதை வச்சுதான் அநியாயமா ஒரு போலீஸ் ஆபீசரை சுட்டு தள்ளியிருக்கா. யாரு? ஆபீசர் பெண்டில் பாரு. நல்ல மனுஷன், இப்படி பண்ணிட்டான். என்ன வேகம் தெரியுமா அவன்? என்னடா பேசுறீங்க? நான் இப்பதான் பிளைன் விட்டு இறங்கினேன். நல்லதா போச்சு, துப்பாக்கியோட அவனை கண்டுபிடிச்சிட்டோம். ஐயோ, அது என்னதே கிடையாது. போய் சொல்லாதக்கா. போலீஸ்காரங்களே ஏமாத்துறானே. இந்த தடவை உங்களுக்கு என்கிட்ட இருந்து என்னடா வேணும்? இப்போ வரைக்கும் எதுவும் வேணாம், ஆனா தேவைப்படும் போது நாங்களே வருவோம். அது வரைக்கும் கைய கால அமுக்கிட்டு கொல்லாம இரு. இது பாலாஸ் கேங் ஏரியா தானே? நீங்க என்ன இங்க இறக்கி விடுறது நல்லதில்ல. நீ உன்னை நல்லவன் தானே சொன்ன, அது மாதிரி நடந்துக்கு. அதுதான் உனக்கும் நல்லதா. கூடிய சீக்கிரம் சந்திக்கலாம்டா புறம்போக்கு. என்னது ஆபீசர் பண்டில் பெரிய இறண்டாரா? இருங்க, உடனே நாங்க அங்க வரோம். கருமமே, மறுபடியும் முதல்ல இருந்தா. இந்த உலகத்திலேயே மோசமான இடம்னா அது பாலாஸ் கேங் ஏரியா தான். நான் 5 வருஷமா க்ரோ ஸ்ட்ரீட்ல இல்ல. இருந்தாலும் இவங்க கண்ணில் நான் சிக்குன்னு நான் செஞ்சிருவானுங்க. கண்ணுக்குள்ள விழுந்த தூசி ஊசியாடுதே. பச்சை நெல்லு நாத்து இப்போ பாசியானதே. இவன் நெஞ்சுக்குள்ள வீரோ குறைஞ்சு போனதே. கால், பிராயன், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? நிறுத்துங்க, அடைச்சி நிறுத்துங்கன்றன. எம்மா தாய், உன் ஸ்பீக்கர் கொஞ்சம் மூடுறியா? அம்மா கிட்ட அவ்வளவுதான். நானே சொல்றேன். அம்மா இங்க பாருங்களேன், இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஒட்டி வந்த சொந்த முன்னு ஓரம் போனதே. அண்ணன் தம்பி பாசமது சோரம் போனதே. தப்பான வீட்டுல திருட வந்திருக்கா ஒண்ணு. நான் தான் கால். எதுக்கு இப்ப கட்டை எதுக்குன்னு? சிஜே, என்னால நம்பவே முடியல. மெய்யாலுமே நீதானா? பார்த்து ரொம்ப நாளாச்சு. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்னு சொல்ல ஆசைதான், ஆனா இல்லையே. இங்க பாரு, இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அட, உங்க அம்மாவை கொண்டவனை நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். இந்த டோர் ஸ்ட்ரீட் இப்போ பிரச்சனையில இருக்கு. இடிகாசத்துல இருக்க மாதிரி வரத்தையும் சாபத்தையும் சேர்த்து வாங்கியிருக்கோம். நீ என்ன சொல்ற? எனக்கு புரியல. ஒரே விஷயம்தான் நம்மளை சிரிக்கவும் வைக்குது, அளவும் வைக்குது. அதான் நீ வந்துட்டல, இனி நம்ம யாருன்னு காமிக்கலாம். சரி, உங்க அண்ணன் சுடுகாட்டில் சடங்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, போகலாம். ஹே சிஜே, வா. வண்டி ஓட்டுறியா? தாராளமா, செம்மையா வச்சிருக்கீடா. உனக்கு தான் என்னை பற்றி தெரியுமே, என் கார் என் பொண்டாட்டி மாதிரி. அப்போ நான் என்கிட்ட கொடுத்துட்டேன்.